ஹாய் செல்லம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஒரு நியூ ஃபேன் ஃபிக்ஷன். அது ஓடி2க்கானது. நம்ஜுன் அண்ட் வந்துட்டு ஷுகாக்கான வந்துட்டு ஒரு நியூ ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ நியூ ட்ரை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஃபேன் ஃபிக்ஷனோட நேம் வந்துட்டு ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ வாங்க டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே ஒரு பெரிய மேங்ஷன், அதில் ஒரு பர்சன் டைம் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே இருக்க மேட்ஸ் எல்லாருமே ஃபுட்ஸ் வந்து சர்வ் பண்ணுறாங்க. பட் அந்த பர்சனோட ஐஸ் ஃபுல்லாகவே ஒரு பர்சன் மேலே இருக்குது. அவங்க கிச்சன்லேருந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க்கே இல்லை, பட் இருந்தாலும் வந்துட்டு எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க மட்டும் அந்த பர்சன் சாப்பிட்டு போகிற வரைக்கும் வெளியே வரக்கூடாது அப்படின்ற மைண்டில் மட்டும்தான் அவங்க இருக்காங்க. அவர் சாப்பிட்டுட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எப்போ தான் இவன் என்கிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படி உட்காந்துருக்காரு. அப்போது கரெக்டாக உள்ள ஒரு காரை என்ட்ராகிறது அந்த மேன்ஷனுக்குள்ளே. இந்த கார் சவுண்டை கேட்டோன்னே ரொம்ப வேகமாக கிச்சன்லேருந்து ஒரு பர்சன் வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு வெளியே பார்க்குறாங்க. பட் அந்த கார்லேருந்து வெளியே வருது நம்ம ஷுகா பார்த்தோன்னே வந்துட்டு, ஷுகா நீயாப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஹாய் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வராரு. என்னப்பா ஆரம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சில ஆண்டி அது வந்து ஆரம்க்கு கொஞ்சம் ஒர்க்கா சின்னப்பா இத்தனை வருஷமாகவும் ஒர்க்குன்னு ஒர்க்லேயே ஆஃபீஸ்லேயே இருக்கானா? அவன் வீட்டுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக கேட்குறாங்க. அது வந்து ஆண்டி சரிப்பா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. அவர் உள்ள வராரு. அது வந்து ஆண்டி ஒரு ஃபைல் எடுக்கணும், அதுக்கு தான் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா போய் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லவும் நம்ம ஷுகாவும் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக மேலே போயிட்டு அவங்க ஆரம்போட ரூமில் ஒரு ஃபைல் இருக்கா. ஸோ அந்த ஃபைலை எடுத்துகிட்டு அப்படியே கீழே வந்துட்டு வராரு. வந்து பார்த்தா அங்கே நம்ம அருமோட அப்பா அம்மா தாண்டா. ஸோ வந்துட்டு இவங்க இருக்குது. ஸோ ஆரமோட அப்பா தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஆரமோட அம்மா தான் இவ்வளோ நேரம் ஷுகா கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக வந்துட்டு அப்படி வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ வந்து கவுச்சில். ஸோ அந்த டைமில் ஆரமோட அப்பா தான் வந்துட்டு மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை பிடிக்கிறாங்க. அவங்க கையை தட்டி விட்டுட்டு தயவு செஞ்சு போங்க, உங்கள் மேலே நான் எவ்வளோ கோவத்தில் இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும், தேவலம் வந்து என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விடுறாங்க. ஷாக் இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா அது அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் நம்ம ஷுகா வந்துட்டு பேசுகிறத வந்துட்டு அவங்க கேட்குற மாதிரி இல்லை. என்னப்பா கிளம்பிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு கிளம்பிட்டேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் மறுபடியும் பேச ட்ரை பண்ணுறாரு. போதும் போங்க, உங்களை பார்க்க எனக்கு கோவம் தான் வருது. என் பையன் இவ்வளோ வருஷமாக இந்த வீட்டுக்கு வராததுக்கு காரணமே நீங்கள் தான். இன்னும் என்ன தான் உங்களுக்கு வேணும்? இன்னும் அவன் இந்த உலகத்தில் இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் மனசே உடஞ்சி போய் அப்படியே ஆள ஆரம்பிச்சிட்டாரு. அவனால் சுத்தமாக தாங்கிக்க முடியல. அவர் அழுதுட்டு அப்படியே அந்த இடத்துல உட்காராரு. நம்ம ஷாக் இதை பார்த்தோன்னே அவருக்கு அங்கேருந்து போகவே மனசு இல்லை. அங்கிள் நீங்கள் அழாதீங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்து நம்ம ஆர்மோட அப்பாவோட டியர்ஸை வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சிலடா நான் நான் பண்ணது தப்பு தான், இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. இந்த பையன் அழுது என் மனசை மாற்றணும்னு மட்டும் நினைக்காதீங்க. என் பையன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. அவன் இப்படி உடஞ்சி போயிருக்கும்போது நான் உங்ககிட்ட பேசுவேன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. என் பையனோட வாழ்க்கையை ஃபஸ்ட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கோவமாக கத்துறாங்க. அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்கிறாங்க. என்ன முயற்சி பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலையே. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். 5 வருஷம் ஆச்சு அவன் அந்த வீட்டுக்கு வந்து. உங்களுக்கு உங்களுக்கு புரியலையா? அப்படியே வந்தாலும் லேட் நைட் அவன் 3 டேஸ்க்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தான். ஆனால் அவள் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. என் பையன் இந்த வீட்டில் இருந்தால் எவ்வளோ சத்தம் கேட்கும் தெரியுமா? இந்த மேங்ஷனே அவனோட குரல் மட்டும்தான் கேட்கும். அவனோட சிரிப்பு சத்தம், அவன் என்கிட்ட பேசுகிற சத்தம், அது மட்டும்தான் கேட்கும். ஆனால் ஆனால் இப்போ இப்போ இல்லையே. இந்த மேக்ஷன் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறாங்க. நான் யுவனாவை திரும்ப வர வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. டக்குன்னு அவங்க போனவங்க திரும்ப ரிட்டன் வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், யுவனா மறுபடியும் இங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டோன்னே வந்துட்டு உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து நின்று கேட்குறாங்க. ஆமாம், நான் அவளை கூப்பிட்டுட்டேன், அவள் இங்கே ரீச் ஆகிட்டா. இனி அவள் எங்கேயும் போக மாட்டான், நான் அவளை எங்கேயும் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி போய் சொல்கிறாரு. நம்ம ஷுகா பார்த்துட்டு இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா ஷுகா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஆண்டி, அவர் லாஸ்ட் டைம் யூகேல ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணார்ல, அந்த மீட்டிங்கில் தான் யூனாவை பார்த்துருக்காரு. அப்போவே அவர் யூனா கிட்ட பேசி 1 மந்தில் அவரை இங்கே வர வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் இன்றைக்கி மார்னிங் தான் யூனா இங்கே ரீச் ஆனா. அவள் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லவும், இதை ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நானும் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனால் நீ தான் என்கிட்ட பேசவே இல்லையே
அதான் என்னால் சொல்ல முடியல. இப்போனாச்சும் என்னை மன்னிச்சிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. என் பையன் இந்த வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போயிடறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம ஷுகாவும், அங்கிள் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அதான் யூனா வந்துட்டால, ஆரம் மறுபடியும் நார்மல் ஆயிடுவான், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அங்கிள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா அந்த ஃபைல் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாரு. காரில் போகும்போதே ஆரம்கிட்ட கால் வந்துட்டு தான் இருக்குது. கால் அட்டன் பண்ணிட்டு நம்ம ஷுகா தான் கால் அட்டன் பண்ணிட்டு பேசுகிறாரு. பிகாஸ் உள்ளே இருந்திருப்பார் இல்லையா, கால் அடிச்சிருக்கும் போது எடுத்துருக்க முடியாது, நாங்கள் தான் ப்ராப்ளம் போயிட்டு வந்துருக்கோம்ல. ஸோ அவருமே வந்துட்டு கால் அட்டன் பண்ணிட்டு சொல்டா அப்படின்னு சொன்னாங்க. என்னடா ஃபைல் எடுத்துகிட்டே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அதில் நான் எடுத்துட்டேன் ஆன் த வே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. சரி ஓகே, நான் உனக்கு ஃபுட் எடுத்து வச்சேனே சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் இங்கே மீட்டிங் ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, மீட்டிங் ரூமில் நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷுகா வந்து கேட்குறாரு. இல்லைடா எல்லாம் ரெடி பண்ணுவோம்ல அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டேன், ஆல்ரெடி அங்கே எல்லாமே ஓகே தான், நீ தயவு செஞ்சு போய் சாப்பிட்றியா, நேற்று நைட்டு வாங்கி வச்ச ஃபுட்டையும் நீ சாப்பிடவே இல்லைல்ல, நைட் வீட்டுக்கே போகலடா, அவன் மார்னிங்கும் நான் திரும்ப வந்துட்டு ஃபுட்டு வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன், ஒழுங்காக சாப்பிட்ற வழியை பாரு, இப்போ நான் இன்னும் 10 மினிட்ஸில் அங்கே ரீச் ஆயிடுவேன், நீ மட்டும் அந்த ஃபுட்டை சாப்பிட்லன்னு வச்சுக்குவேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாத ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா வந்து ரொம்ப கூப்பிட்றாரு. சரிடா நான் சாப்பிட்றேன், ஏதோ கேபின் வந்துட்டேன், நான் ஃபுட் இருக்கா நான் சாப்பிட்றேன் ஓகே அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே நீ ஃபுட் சாப்பிடு, அண்ட் நாங்கள் மேனேஜர்கிட்ட அவர் எல்லா ஒர்க்கும் பார்த்துப்பாரு, நான் ஆல்ரெடி அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் ஃபைல் எடுத்துட்டேன், ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவேன் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா அந்த மீட்டிங்க்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்களே அவங்க, அதெல்லாம் ஆல்ரெடி அவங்க ரீச் ஆகிட்டாங்க, ஐ திங்க் எப்பவும் போல் வழக்கம் போல் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது கரெக்டாக வந்துடுவாங்க ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சரி ஓகே நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம்பி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. நம்ம ஷுகாவும் வந்துட்டு அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு, ஐயோ இவன் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஐயோ யூனா கிளம்பிட்டாலாம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம வந்துட்டு ஷுகா தான் யூனாக்கு கால் பண்ணுறாங்க. யூனா சைடு காமிச்சோம் அப்படின்னா யூனா அப்போ தான் வந்துட்டு அவங்க வந்து அந்த ஹோட்டல் ரூமே ரீச் ஆகிருப்பாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது அவங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல், ஸோ ரொம்ப டயர்டாக வந்துட்டு உட்காராங்க. யூகேலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ குரியாவுக்கு கொஞ்சம் டயர்டு, ஸோ அவங்க அப்படியே வந்துட்டு அந்த பெட்டில் உட்காந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு நம்ம ஷுகா கிட்ட வந்து கால் வருது. கால் பார்த்தோன்னே வந்துட்டு சொல்லு ஷுகா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்துட்டேன், இப்போ தான் ரீச் ஆனேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே நீ சீக்கிரம் ரெடி ஆகிட்டோ, மறந்துடாத 10 o'clock மீட்டிங், மறந்துடாத ரெடி ஆகிட்ட சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷுகா சொல்லவும், யா மறக்கலை, நான் வந்துட்டு வந்துடுறேன், எல்லாமே ரெடி பண்ணிட்டான், அண்ட் நான் வந்து ஃப்ளைட்டில் வரும்போது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்தேன், நான் கரெக்டாக 10 o'clock வந்துட்டு ஆஃபீஸ் வந்துடுவேன், எனக்கு லொக்கேஷன் மட்டும் சென்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, நோ ப்ராப்ளம், நான் ஆல்ரெடி வந்துட்டு டிரைவர் அனுப்புகிறேன், ஸோ நீ வந்து கார்லேயே வந்துடும் ஓகே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, நான் ஜஸ்ட் இங்கே ஒர்க் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஒர்க்கா, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்கள் யூகேல எவ்வளோ பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருந்தீங்கன்னு மறந்துட்டீங்களான்னு கேட்கும்போது, யா பட் இங்கே அப்படி இல்லைல்ல அப்படின்னு சொல்லுவது, அந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ண தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, ஸோ அங்கே எப்படி நீங்கள் மேனேஜர் போஸ்ட்டில் இருந்தீங்களோ அதே தான் இந்த கம்பெனிலே ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கம்பெனி, மறந்துட்டிங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷுகா சொல்ல, நீ வேற ஏன்டா, அதெல்லாம் வந்துட்டு அவனை மீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி மீட் பண்ணோன்னே பழையபடி பேசிடுவியா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படி கொஞ்சம் டைம் ஆகும்ல, 5 yearsக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம், எனக்கே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து யூனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஃபைன், நீ யாரோ ஒருத்தரை பார்க்க வரல, நீ கிட்டத்தட்ட 4 yearsஆக லவ் பண்ண ஒரு பர்சன், அப்புறம் ஒரு 5 yearsக்கு அப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சே தவிர நீ அவனை பற்றி யோசிக்காத நாட்களும் இல்லை, ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாடா எனக்கு தெரியும், சரி நான் ரீச் ஆகிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன், நீ ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணு, நான் கண்டிப்பாக உன்னை வந்து பிக் பண்ணுறேன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கால் கட் பண்ணார். அப்படியே யூனா சைடு காமிச்சோம் அப்படின்னா யூனா அவங்க கழுத்தில் ஒரு செயின் போட்டிருக்காங்க, அந்த செயினில் ஒரு ரிங் வந்துட்டு இருக்குது, அந்த ரிங்கை டச் பண்ணிவிட்டு, எவ்வளோ டேஸ் ஆயிடுச்சுல, நாட்கள் போனதே தெரியல, ஆனால் இந்த ஒவ்வொரு டேவும் நான் கடக்கும்போது ரொம்ப பெயினாக தான் இருந்தது, பட் என்ன பண்ணுறது, டைம் நம்மளை பிரிச்சிருச்சு, ஃபைனலி நான் உங்ககிட்ட திரும்ப வந்துட்டேன், உன்னை பார்க்கும்போது நீ என்ன பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் நான் அந்த மொமெண்ட்காக வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் 10 o'clock ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக போயிட்டு அவங்களோட ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு நேராக ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே மிரர் மழை நின்றுட்டு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் 5 yearsக்கு அப்புறம் மீட் பண்ண போகிறாங்க, ஒரு லாங் பிரேக் அப்புறம். ஸோ அவங்களுமே வந்துட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நான் உனக்கு ஒழுங்காக பாய் கூட சொல்லலைல்ல, எனிவேஸ் நம்மளுக்குள்ளே பிரேக்கப்பும் நடக்கலை, நான் உங்ககிட்ட ஒரு குட் பை கூட சொல்லாமல் வந்திருக்கேன், இப்போ மறுபடியும் உன்னை மீட் பண்ண போகிறேன், கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு அவங்க ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு அங்கே ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி கீழே வராங்க. ஆல்ரெடி அங்கே கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம ஜுகா சொல்லியிருப்பா இல்லையா, கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அவங்களுமே காரில் ஏறுறாங்க. அப்படியே வந்து நம்ம வந்து ஜுகா சைடு வந்துட்டு காமிச்சோம் அப்படின்னா ஜுகாவும் ஆரமோ எப்பவும் போல் வந்துட்டு அந்த மீட்டிங் ரூமை வந்துட்டு செக் பண்ணிவிட்டு ஃபைல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜுகாவும் வந்துட்டு ஆரமும் சேர்ந்து தான் வந்துட்டு அந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கம்பெனி வந்துட்டு
லீட் பண்ணி இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2 பேரும் பார்ட்னர்ஸ் அண்ட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ வந்து நம்ம வந்து யூனாவுமே அதே மாதிரி தான். ஸோ 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. காலேஜில் ஒன்றா படித்தவங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம யூனோ வந்துட்டு தெரியாது. ஸோ வந்துட்டு நம்ம ஆரமுக்கும் ஷுகாவும் ஆரமும் வந்து சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து யூனாவை காலேஜில் மீட் பண்ணியிருப்பாங்க. ஆரமுக்கும் யூனா மேலே ஒரு க்ரஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லவ்வாக வந்துட்டு அப்படி கன்வெர்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ராப்ளம்னால வந்துட்டு அவங்க 2 பேருமே வந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம யூனா வந்து யூகேல வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்து ஒரு மேனேஜர், அதுவும் ஹை போஸ்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அது ஃப்யூச்சரில் வந்துட்டு பார்ட்ஸில் வந்து பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு நம்ம யூனா வந்து அவங்க ஆரமோட அப்பா வந்துட்டு ரிட்டன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கான மீட்டிங்க்கு தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஷியாக்கு தான் அப்படியே வந்துட்டு மெசேஜ் வருது, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து யூனா என்ன பண்ணாங்கன்னா மெசேஜ் வந்துட்டு பண்ணுறாங்க. அது நம்ம ஷிவாக்குமே வந்துட்டு பாப்பப்பாகுது. அது பார்த்துட்டு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படியே வந்துட்டு அங்கேயே இரு, நான் அதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கால் வந்துட்டு மெசேஜ் மட்டும் பண்ணுறாரு. பக்கத்தில் இருக்க மேனேஜர் கிட்ட கீழே ஒருத்தர் வெயிட் பண்ணியிருப்பாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, ரொம்ப ரெஸ்பெக்டாக கூட்டிகிட்டு வரணும் ஓகே அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. எஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா அங்கே வந்து வந்துட்டு போகிறாரு. ஸோ அந்த பர்சனும் போயிட்டு கீழே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம யூனா. ஸோ வந்துட்டு மேம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு வராங்க. அப்படி லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஆரம் அண்ட் வந்து ஷுகா 2 பேருமே வந்துட்டு அந்த பர்சனை வெல்கம் பண்ணுறதுக்காக புக்கெலாம் வந்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக அந்த வந்துட்டு லிஃப்ட்டுமே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே வந்துட்டு நம்ம வந்து ஆரம் கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு செகண்ட் அவர் கண்ணை அவராலே நம்ப முடியல. அவர் ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ வந்துட்டு ஃபாஸ்ட்டாக அடிக்குது. அந்த சைடு யூனா தான் ஆரமாக பார்த்தது அவ்வளோ சந்தோஷம். பட் அதை வெளியே காமிச்சிக்கல. ஒரு மாதிரி சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. நீ ஏதாவது பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க ஆரம் ஏதாவது பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆரமே எதுவுமே பேசலைங்கும் போது அவன் நம்ம மேலே கோவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவங்க மனசு. ஒரு மாதிரி இருக்குன மாதிரி இருக்குது ஆரம்கிட்ட. அவங்களால எதுவுமே பேச முடியல, ஆரம்னால அவங்கக்கிட்ட எதுவுமே பேச முடியல. 2 பேரும் ஒரு குட்டி சைலண்ட் போயிட்டுருக்கு. நம்ம ஷுகாதம் இப்படி ஆரம் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவரோட கையை டச் பண்ணவும் என்ன என்ன ஷுகா டே வந்திருக்காங்க, புக்கி கொடுத்து வெல்கம் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அது 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 வந்து வெல் வெல்கம் ஷுனா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி தயங்கிட்டே சொல்கிறாரு. என்னவோ யா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த புக்கே வாங்கிக்கிறாங்க. அவங்க அந்த புக்கேவை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் ஆரம் கையில் அந்த ஒரு சின்ன கிஃப்ட். அது யாரோ ஒருத்தருக்காக வாங்கினா, யாரோ ஒருத்தர் நினச்சி வாங்கியிருப்பாரு. பட் அது ஆரம் கொடுத்தது இல்லையா? அதனால் எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்குது. அதை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு வராங்க. அப்படி மீட்டிங் ரூமுக்குள்ளே தான் போகிறாங்க. ஆல்ரெடி அங்கே மீட்டிங் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிருக்கு. யூனா தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எங்களோட ப்ராஜெக்ட் இது தான், அந்த ப்ராஜெக்ட்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன கம்பெனி அப்படின்னா வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸ் கம்பெனி. அந்த ஃப்ளார்லேருந்து ஃப்ராக்ரன்ஸ் எடுக்கிறது தான் வந்துட்டு இந்த கம்பெனியோட வந்துட்டு ஒரு மெயினான வந்துட்டு தீமா. ஸோ அதே மாதிரி தான் வேறு கம்பெனிலேருந்து அவங்க ஒரு நியூவான வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸை லான்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. அதுவும் கொரியாவில் இருக்க ஒரு ஒரு ரேரான ஃப்ளார் வச்சு தான் அதை பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு யூனா இங்கே வந்திருப்பாங்க அவங்களோட டீமோட. ஸோ டீம் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே ரீச் ஆகிடுப்பாங்க. ஸோ மேனேஜராக இவங்க இப்போ இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கவும் நம்ம வந்துட்டு இப்போ வரைக்கும் யூனாவை பார்த்துட்டு அவரோட மாதிரி ஸ்டார் ஆகிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாச்சு மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்காரு. அவர் அப்படியே யூனாவை பார்த்துட்ருக்காரு. நம்ம ஷுகாவும் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே கிளாப் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. என்னோட டீம் இப்பயே வந்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் என்னோட டீமையும் வந்துட்டு நீங்கள் மீட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து யூனா வந்து சொல்கிறாங்க. நம்ம ஷுகா நோ வே, அதான் ஆல்ரெடி மேனேஜர் உங்களையும் மீட் பண்ணிட்டோமே, ஸோ அதனால் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, உங்களோட டீம் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஸோ உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஷுகா சொல்கிறாரு. அவங்களும் வந்துட்டு ஒரு சின்னதாக ஸ்மெல் பண்ணிட்டு தேங்க்யூ அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஆரம்ப பார்க்குறாங்க. பட் ஆரம் வந்துட்டு எந்த ரியாக்டுமே பண்ணல. ஆரம் என்னடா பண்ணிகிட்ருக்க, மீட்டிங் ஹால்டா, இங்கே நான் யூனா மட்டும் இல்லை, இங்கே எல்லோரும் இருக்கும், கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் வந்துட்டு இந்த கம்பெனியோட மேனேஜர் தான் ஆரம் சார் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆரமோ ஐயா அப்படின்னு மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. சார் ப்ராஜெக்ட் சார் எதுவுமே நீங்கள் சொல்லலை, இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லும்போது அது ப்ராஜெக்ட்லாம் ஓகே தான், நான் அக்ரிமெண்ட்லாம் ஆல்ரெடி சைன் பண்ணியாச்சுல, நோ 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 ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சரி ஓகே நான் கிளம்புறேன், நீங்கள் மீட்டிங்கை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக அந்த கேபினை விட்டு வெளியே போகிறாரு. வெளியே போனதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப லாங் பிரீத்து. அதனால் அந்த இடத்துல இருக்கவே முடியல. யூனாவை பார்த்துட்டு அப்போ யூனா போயிட்டு ஹக் பண்ணி ஏன் என்னை விட்டு போனேன், எதுக்காக என்கிட்ட சொல்லாமல் கூட போனேன்னு கேட்கணும்னு தோணுது. பட் ஆரம்னால எந்த கேள்வியுமே கேட்க முடியல. அவருக்கு ஏதோ ஒரு தடுமாற்றம் அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு. அவர்
வெளியே போனதுக்கப்புறம் அங்கே இருக்க மீட்டிங் மெம்பர்ஸும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து வெளியே போயிடறாங்க. சுகதா மேனேஜர் கேட்டா இங்கே இவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு தனியாக கேபின் அரேஞ்ச் பண்ண சொன்னேனே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது சார் நான் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஆராம் சாருக்கு ஆப்போசிட் கேபின் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம சுகா வந்து சொல்லாரு. பாத்தியா யூனா உனக்காகவே ஆப்போசிட் கேபினா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டி நீ வேற ஏன்டா அவனை என்கிட்ட பேசாமல் போகிறானே, நானே ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கேன், இதில் நீ வேற ஏன் ஏன்டி உனக்கே மனசாச்சு வேணாம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீ திரும்ப வந்திருக்க, அவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான் எனக்கு தெரிஞ்சு இன்னாரும் ஹார்ட் பீட்டில் பீக்குக்கு போய் அவன் ரொம்ப பதட்டத்தில் இருப்பான். நான் போய் அவனை பார்க்குறேன், நீ மேனேஜர் கூட போயிட்டு அங்கே ரூமை வந்துட்டு பார்த்துட்டு உனக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா எனக்கு கால் பண்ண, மேனேஜர்ட்டே கேளு, அவரையுமே எல்லாமே பண்ணுவார். நான் ஆல்ரெடி மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி சொன்னால் யூ டோன்ட் வரி, நீ அவர் வந்து பார்த்துப்பாரு, நான் ஃபஸ்ட்டு போய் ஆரம்ப பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஆரம்பமாக அங்கே அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு ஹார்ட் பீட்டில் அப்படியே அடிச்சுட்டே இருக்கு. இன்னும் அது ஷோக்கே கேட்குது. டீ எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து வாடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து தத்தனை ஆரம்போட கேபினுக்கு எழுத்து போயிட்டு என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சில உண்மையாகவே யூனா தான் வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. டீ நீ இதனடா புக்கே கொடுத்து வெல்கம் யூனான்னு சொன்ன, இப்போ என்னடா இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோகா கேட்க, சிலடா அது அது எனக்கே தெரியல, எனக்கு அவ அவ வந்தது அவ என்கிட்ட மறுபடியும் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஆமாண்டா அவள் உங்ககிட்ட தான் வந்துட்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஷுகா வந்து சொல்லிட்டு அப்புறம்டா என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கவுச்சில் நம்ம வந்து ஷுகா போயிட்டு உட்காராரு. நம்ம வந்துட்டு ஆரம் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அது ஒரு மிரர் தான். ஸோ வெளியே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும், அதேமாதிரி உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு விசிபிளான வந்துட்டு ஒரு கண்ணாடி வச்சு தான் வந்துட்டு அதை மேக் பண்ணியிருக்காங்க அந்த ரூமை. அவர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா ஆப்போசிட்டில் நம்ம யூனா அங்கே மேனேஜர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. மேம் உங்களுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. யூனா ஓகே தேங்க்யூ, நீங்கள் எதை வந்து ஒரி பண்ணிக்க வேணாம், நான் எதுவுமே உங்ககிட்ட வந்துட்டு ஏதாவது வேணும்னா கேட்குறேன், யூ டோன்ட் வரி அண்ட் நீங்கள் நார்மலாகவே பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம யூனா. மேம் ஓகே ஷுகா சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, ஸோ வந்துட்டு உங்களுக்கு நிறைய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அண்ட் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் தயங்காமல் கேளுங்க, நான் வந்துட்டு கண்டிப்பாக வரேன் அண்ட் இது என்னோட நம்பர், ஸோ நீங்கள் வந்துட்டு பர்சனலாக கூட என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த நம்பர் வந்து கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ வந்துட்டு ஓகே தேங்க்யூ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த பர்சனுமே வந்துட்டு வெளியே போயிடறாரு மேனேஜரும். ஸோ இவங்களுமே வந்துட்டு அந்த நம்பர் வந்து அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு அவங்களுக்கு திங்ஸ் எல்லாம் அந்த டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே வந்துட்டு அந்த ரூமை வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அப்படி யூனாக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா வந்து யூனா வந்து ஜஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் வந்திருப்பாங்க. இங்கே தனியாக ஒரு ரூம் கொடுத்ததே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அவங்களுமே ஏன்னா அவங்களோட கம்பெனியில் வந்துட்டு தனியாக அவங்களுக்குன்னு கேபின் இருக்கிறது பெரிய விஷயம் இது கிடையாது. நார்மலான ஒரு அதுவும் மேனேஜருக்குன்னு சொல்லும்போது ஓகே கொடுப்பாங்க. பட் வேறு ஒரு கம்பெனியில் வந்து அந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கும் போது அவங்க அதை இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் தருவாங்களான்னு வந்துட்டு தெரியல. அதனால் வந்து அப்படியே பார்த்து நிற்கிறாங்க. பரவாயில்லையே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு எல்லா திங்ஸையும் அப்படியே டச் பண்ணி பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யூனா ஆனால் ஆரம்பிக்க ஒரு மாதிரி இருக்குது, யூனா பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவள் இதே மாதிரி தான் எப்போவுமே பண்ணிகிட்ருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அறியாமல் பேசுகிறாரு. ஏன்னா என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷுகாவும் அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு பார்த்தா அவங்க எல்லாம் வந்து திங்ஸையும் வந்து டச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓ ஓகே நீ நடத்துப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு கேபினை விட்டு வெளியே வராரு. கரெக்டாக வெளியே வந்த அடுத்த செகண்ட் நம்ம வந்து ஷாக்கு கால், என்ன அம்மா கால் பண்ணுறாங்க, மார்னிங் தானே வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம், சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கால் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்பா தான் கால் பேசியிருக்காரு. அப்பா பார்த்தோன்னே அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் சொல்லார். நான் கால் பண்ணப்போ சார் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் கேட்க, அது வந்து டேட் அது சாரி கொஞ்சம் மீட்டிங்கில் இருந்தேன். மீட்டிங்கா சரி சரி நம்பிட்டேன், சரி ஓகே நான் உனக்கு ஒரு பொண்ணோட பிக் காமிச்சிருக்கேன், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான், ஒழுங்கா அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்கிறேன். ஓகேலாம் இல்லை, நான் ஆல்ரெடி அந்த பொண்ணு வீட்டில் பேசிட்டேன், உனக்கு அந்த பொண்ணுக்கும் மேரேஜ் ஓகே அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. டாடி என்ன பேசியிருக்கீங்க, அதெல்லாம் முடியாது, எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு மார்னிங் தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அதுக்குள்ளாட்டி எதுக்கு நீங்கள் அலைன்ஸில் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட கேட்டேனா, எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேணாம், நான் ஜாலியாக என்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், ஏமா உங்களுக்கு புரியலையா, ஏன் டாடி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, நீ மேரேஜ் பண்ணிக்கிற, என் ஃபோன்லேருந்து கால் பண்ணால் தான் நீ எடுக்கல, அதான் உங்கள் அம்மா ஃபோன்லேருந்து ஃபோன் போட்டேன், கரெக்டாக எடுத்துட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம், உங்கள் அம்மா ஃபோன்லேருந்தே அந்த பொண்ணோட ஃபோட்டோ அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறேன், ஒழுங்காக கால் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட பேசு, அந்த பொண்ணுக்கிட்ட பேசினாலே ஏன் அந்த பொண்ணை பார்த்தாலே உனக்கு பிடிக்கும், வைடா ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் கட் பண்ணிடுறாரு. இந்த சைடு ஷோக்கு ஒன்றுமே புரியல, ஐயோ இவர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி டென்ஷனில் வந்துட்டு இப்படி நின்றுட்டு இருக்காரு.
கரெக்டாக மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ஐயோ! அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் அட்டெண்ட் பண்ணிட்டு, ஹலோ டேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் அப்பா இல்லடா நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க. அம்மா என்னம்மா இதெல்லாம் என்னம்மா சொல்லி வச்சுருக்கீங்க, நான் மார்னிங்கே சொல்லிட்டு தானே வந்தேன் கல்யாணத்தை பற்றி பேசும்போது எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு, ஏம்மா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சிவா கேட்டுட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு சிவாவோட அம்மா தான், டேய் எனக்கும் தெரியலடா அவராக வந்தார், இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஃபோட்டோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிக்கிறாரு. இந்த நான் என்னடா பண்ண முடியும், உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டாருடா, நீ தான் எடுக்கலையா, அதான் என் ஃபோன் வந்து போட்டார், நான் அப்பவும் சொன்னேன் ஃபோன் எடுக்க மாட்டாருன்னு, நீ அவர் ஃபோன் எடுக்காத மாதிரி என் ஃபோன் எடுக்காமல் இருந்திருக்கலாம்ல, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அம்மா நீ ஏதாவது எமர்ஜென்சி கூப்பிடுவேன்னு நினச்சி எடுத்தம்மா, என்னம்மா அப்படி பண்ணிட்ட அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. வேறு வழியே இல்லை, ஆனால் சுகா அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காடா நானே பார்த்தேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்ன விளாட்றியா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அமைதியான நல்ல பொண்ணாக இருந்துச்சு, உனக்கு அந்த பொண்ணு நல்லா செட் ஆகும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன், உனக்கு ஓகேனா ஓகே, என்னெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படி என்ன அந்த பொண்ணு நான் பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து ஃபோட்டோ வந்துட்டு பார்க்க போகிறாங்க. டிடிடி நீ வேறு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வேறு டெலிட் பண்ணிட்டேனடா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா என்னம்மா லூஸாம்மா நீ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. சரிடா இரு அவங்க அப்பா கிட்ட கேட்டு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு சுகா வந்து சொல்கிறாரு. சரி அந்த பொண்ணோட நேம் தான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த பொண்ணோட நேமு நிவின்னு சொன்னாருடா, ஏதோ அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு காலை கட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த டேவுமே வந்து போகுது. அப்படியே நிவி சைடு காமிச்சோம் அப்படின்னா, நிவி தான் அவங்க வீட்டில் அவங்களோட வந்துட்டு ஹாலில் தான் அவங்க அம்மா வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிடா ஸோ வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க அப்பாவும் அதை தான் சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் டேடு நான் புரிஞ்சுக்கோங்க எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா உனக்கு கல்யாணம் வயசாகிடுச்சுல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன, உனக்கு பிடிச்சத கல்யாணத்துக்கு அப்புறமும் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் என் ஃப்ரெண்டோட பையன்தாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் அப்பா நான் என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன், எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாமே, நீங்கள் சொல்கிறது தானே இவ்வளோ நாள் கேட்டுட்ருக்கான், நான் இனிமேலும் அதை தானே இருக்க போகிறேன், நான் கல்யாணமே பண்ணிக்காமல் இங்கேயே இருந்துடுறேனே, புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஆர்குமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே நிவியை கன்வின்ஸ் பண்ணுறதுலே தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நிவிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா, சரி ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுறாங்க. அவங்க மொபைலில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு செம்மையாக அழுதுகிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி நீ நானும் தூரமாக தான் இருக்கும், இப்போ இன்னும் தூரமாகிடுவோமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மொபைலை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மொபைலில் ஒரு பிக் இருக்குது. ஸோ அந்த பர்சன் தான் வந்துட்டு நம்ம வந்து நிவி வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போது இப்போதைக்கு வந்துட்டு அவங்களுக்குள்ள அந்த வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது பேசிக்கிறது இல்லை. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு பிரேக் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து அந்த அவங்களோட நம்பர் எடுத்து அவங்க அப்படியே மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அங்கே நோ மெசேஜ் வந்து பண்ணவே முடியாது. இல்லை மறுபடியும் அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை ஃபுல்லாக டெலீட் பண்ணுறாங்க. எவ்வளோ மெசேஜ் பண்ணாலும் பண்ணணும்னு தோணுது, பட் திரும்ப அதை டெலீட் தான் பண்ணுறாங்க. அவங்களால அந்த மெசேஜ் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணவே முடியல. அவங்க ரொம்ப அழுதுட்டு அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. அப்படியே வந்துட்டு நம்ம ஆரம்போட அப்பா சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஆரம்போட அப்பா அவரோட கம்பெனியில் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஆரம்போட அப்பாவோட ரூம் டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. சார் இந்த மாதிரி சார் உங்களை வர சொன்னார் அப்படின்னு சொல்லவும், என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல சார், உங்களை மீட் பண்ணணுன்னு கூப்பிட்டு வர சொன்னார், ஸோ நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி மனசே ஒரு மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் காலையிலேயே வந்துட்டு ஆரம்போட அம்மா வந்துட்டு நீங்கள் ஆரம்பம் வந்துட்டு வந்து வீட்டுக்கு வர வைங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து போயிருப்பாங்க இல்லையா. அதனால் அவர் ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போய் தான் இருப்பார். நம்ம குடும்பம் அப்படியே வந்துட்டு தனித்தனியாக செதறி போய் கிடக்கு. கூடயே இருக்கா ஒய்ஃபு, ஸோ அவங்க நம்மக்கிட்ட பேசுகிறதே இல்லை, நம்ம பையன் வீட்டுக்கே வரதில்லைன்னு சொல்லி ஆல்ரெடி அவர் மனசே உடஞ்சி போயிட்டு தான் இருந்திருப்பார். இப்போ வந்து இவங்க கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுமே என்ன பண்ணாங்கன்னா காரில் வந்து போயிட்டுருக்காங்க. காரில் போகும்போதெல்லாம் வந்துட்டு என்னன்னாலும் சரி சினி இவங்க சொல்கிறத நம்ம கேட்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேராக ஒரு பெரிய ஒரு மேன்ஷன், அது அங்கே ஃபுல்லாகவே நிறைய பாடி கார்ட்ஸ் அப்படி இருக்குது, அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த கார் உள்ளே போகுது. ஸோ அவருமே வந்துட்டு அப்படியே அந்த காரை விட்டு இறங்கி ஒரு மாதிரி பயத்தில் தான் அப்படியே உள்ளே போகிறாரு. சின்னைக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா செம்ம கோவத்தில் ஒரு பர்சன் அப்படி அவங்களால நிற்கக்கூட முடியல. அவங்க கையில் அந்த ஸ்டிக்லாம் பிடிச்சிட்டு தான் நின்றுட்டுருக்காங்க. அவர் அப்படியே கோவமாக நின்றுட்டுருக்காரு. அவர் ஸ்பெக்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு கோட் ஷூட்லாம் வியர் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ரொம்ப முடியாமல் தான் நின்றுட்டுருக்காரு. பட் கொஞ்சம் வயசானவர். அவர் வந்து இப்படி நின்றுட்டுருக்காரு. ஸோ அங்கே போனோடனே, அப்பா வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பண்ணி வச்சிருக்கா, மறுபடியும் அந்த பொண்ணு இதுக்காக எங்கே கூட்டிகிட்டு வந்த,
நான் தானே அவளை கஷ்டப்பட்டு இங்கேருந்து அனுப்பிச்சேன், எனக்கு தான் தெரியும் அவளை இங்கேருந்து அனுப்புனது எவ்வளோ கஷ்டம்னு. நீ எதுக்காக அவளை மறுபடியும் இங்கே வர வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டு அவர் கையில் வச்சிருந்தா அந்த ஸ்டிக்கை வச்சு செம்மையாக அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவரால் முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே. அங்கே இருக்க பாடி கார்டை வச்சு இவனை அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் அவங்களும் அடிக்கிறாங்க. ஆனால் அங்கே ஆரமோட அப்பானால் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல. அவர் அப்படியே முட்டி போட்டு அப்படி உட்காந்துருக்காரு. செம்மையாக அடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆரமோட அப்பாவை. ஆரமோட அப்பாவுக்கு எவ்வளோ வலிச்சாலும் அவர் கண்ணிலேருந்து தண்ணீர் வருது. பட் அவர் எனக்கு வலிக்குது, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்ட்டு அந்த வார்த்தையை மட்டும் அவர் சொல்லவே இல்லை. அவரும் வந்துட்டு ஆரமோட அப்பாவும் பார்த்துட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரமோட அப்பாவோட அப்பாடா ஸோ வந்துட்டு விடுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் வந்துட்டு அந்த பாடி கார்ட்ஸ்லாம் மூவ் பண்ணி வந்துட்டு நின்றுறாங்க. ஆரமோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டு அப்படி மெதுவாக எந்திரிச்சு இப்போ நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒழுங்கு அந்த பொண்ணை மறுபடியும் இங்கேருந்து அனுப்பு, அவள் நம்ம குடும்பத்துக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்பா போதும், ஆல்ரெடி என் குடும்பம் உடஞ்சி போயிருக்கு, நீங்கள் எனக்கு என்ன பண்ணாலும் நான் ஒத்துப்பேன். என் பையனோட வாழ்க்கையில் நீங்கள் தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. நீங்கள் சொன்னீங்க ஒரு பொண்ணை காமிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணேன், இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணேன்னு சொன்னீங்க, பண்ணேன். என் பையன் வாழ்க்கையிலையும் நீங்கள் என்னென்னமோ முடிவெடுத்தீங்க. நானும் அமைதியாக தான் கையை கட்டி நின்றேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா. என் பையன் அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதான் செய்ய முடியும். என் பையனுக்கு ஜூனாவை தான் பிடிச்சிருக்கு, ஜூனாவை தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. சின்னமே எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். உங்களோட பேச்சை கேட்குறதுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஆளுங்களாம் ஒரு கூட்டமே இருக்கே, அவங்க கேட்பாங்க. நான் இல்லை, நான் ஒன்றும் இதோ இங்கே நிற்கிறாங்களே பாடி கார்ட்ஸ், அவங்கள மாதிரி சம்பளம் வாங்கிட்டு இல்லை. நான் உங்கள் பையன். அது என்றைக்குமே உங்களுக்கு புரியவே புரியாது. கடைசி வரையும் இதோ இப்போ தனியாக இந்த மேன்ஷனில் இருக்கீங்களே அதே மாதிரி தான் தனியாகவே இருக்க போகிறீங்க. அம்மா இருக்க வரையும் தான் நானும் பொறுமையாக இருந்தேன் அம்மாக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் மாறவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ரொம்ப கோவமாக வெளியே போகிறாரு. அங்கேருந்து காரில் போகும்போதெல்லாம் அவருக்கு செம்மையாக வலிக்குது. நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாரு, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. பிகாஸ் இது அடிப்பட்டதெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா, அதனால் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு அவர் ரொம்ப முடியாமல் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே ஆரமோட அம்மா கவுச்சில் உட்காந்துருக்காங்க. ஆரமோட அப்பாவை பார்த்துட்டு ரொம்ப கோவமாக எழுந்திரிச்சு அவங்க ரூமுக்கு வந்து போயிடறாங்க. ஆரமோட அப்பா சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நீயுமே என்ன புரிஞ்சுக்கலல்ல அப்படின்னு சொல்லி அவருமே என்ன பண்ணுறாருனா அவரோட ரூம்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. ஆரமோட அம்மா ரூம்லேயும் ஆரமோட அப்பா ரூம்லேயும் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இப்படி தான் அந்த டேயுமே வந்துட்டு போகுது. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஈவினிங் டைமு. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம வந்து தான் அப்படியே வந்து ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக அப்படி வெளியே வந்து நிற்கிறாரு. அந்த டைமில் மேனேஜர் வந்துட்டு ஆரம்கிட்ட வந்து ஏதோ டாக்குமெண்ட்ஸ்லாம் காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஆரமும் அதுக்கான வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. கரெக்டாக அந்த டைமில் நம்ம யூனாவுமே வெளியே வந்திருப்பாங்க. ஆரம்க்கு யூனாவோட அந்த சத்தம் கேட்டதுக்கப்புறம் டக்குன்னு அப்படியே ஆரம் நிமிர்ந்து யூனாவை பார்க்குறாங்க. யூனாவும் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம ஆரம்க்கு அந்த ஸ்மைலை கூட அவனால் ஃபேஸ் பண்ண முடியல. ஆரமும் ஒரு ஹெட்டை மட்டும் லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு அவருமே மேனேஜர்கிட்ட நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் வந்துட்டு நின்று பேசிகிட்டு இருக்காரு. இந்த சைடு ஷுகா தான் அவரோட கேபினில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து யூனாக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா நம்ம வந்திருக்கோம், ஒரு வார்த்தை கூட நம்ம பேசலேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக காஃபி மேக் பண்ணுறதுக்கு அந்த காஃபி மேக் பண்ணுவாங்களே, ஸோ அந்த பேஸ்க்கு வந்து போகிறாங்க. போயிட்டு காஃபி மேக் பண்ணி காஃபி குடிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம ஷுகாவுமே அவரோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணான்னா காஃபி குடிக்கிறதுக்கு கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வராரு. ஸோ வந்து பார்த்தா வந்துட்டு நம்ம வந்து யூனா தான் வந்துட்டு ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து ஷுகாவும் ஹாய்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நீனாச்சும் என்கிட்ட பேசுறீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனா தான் அங்கே இருக்க வந்துட்டு கவுச்சில் வந்து உட்காராங்க. அட்லீஸ்ட் நானாச்சும் பேசுகிறேன்னா புரியல, யார் உங்ககிட்ட பேசாமல் இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. வேறு யார், உன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லும்போது ஓ அவனா, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தெரியல, நான் பார்த்தேன் ஸ்மைல் பண்ணினேன், அவன் ஸ்மைல் கூட பண்ணல, அப்படியே ஹெட் மட்டும் லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டான். எனக்கு என்னமோ அவன் என் மேலே கோவமாக இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹே அப்படிலாம் இருக்காது, அது எதுக்கு அவன் எதுக்கு உன் மேலே கோவப்பட போகிறான், அவன் கோவம்லாம் இருக்காது, ஜஸ்ட் ஏதாவது ஒர்க்கில் இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷுகா வந்து சொல்கிறாரு. எனக்கு தெரியாதா அவன் எப்படி இருப்பான்னு, அவன் மைண்டில் எதுவும் இருக்குது, அதான் அவன் என்கிட்ட பேசாமல் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூனா வந்து சொல்கிறாங்க. எனிவேஸ் உங்கள் லவ்க்குள்ளே நான் வரலப்பா, வெயிட் பண்ணு கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து அப்படியே சொல்லிவிட்டு மொபைலை பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோஸ் ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லிவிட்டு என்ன ஏதோ செக் பண்ணிகிட்டே இருக்கா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, எனக்கு ஆன்லைன்ஸ் பார்த்துருக்காங்களாம், அப்பாவோட ஃப்ரெண்டாக அந்த பொண்ணோட ஃபோட்டோ
அனுப்புகிறேன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்ருக்கேன். ஓ, மேரேஜா, கங்க்ராஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் விளாட்றியா, நான் தான் காலேஜ் டைம்லேயே சொன்னேனே எனக்கு இந்த லவ், இந்த மேரேஜ் இதெல்லாம் செட்டே ஆகாது, கமிட்மெண்ட்ஸ்லாம் வேணான்னு சொன்னேன்ல, என்ன விளாட்றியா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, ஏய் காலேஜ்லேருந்து நீ இன்னும் மாறவே இல்லையாடியா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. காலேஜ்லேருந்து நீ யாரை லவ் பண்ணி அது ஏதாவது மாறிச்சா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, அப்போ நான் மட்டும் எப்படி மாறணும், அதெல்லாம் முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காரு. சரி, உன் ஆள் வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது, என் ஆள் வந்தா என்னன்னா, சில அவன் காஃபி குடிக்கிற டைமு கரெக்டாக அந்த டைமுக்கு வருவான், அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லி முடிக்க கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராது. அது காஃபி அந்த அதுக்குன்னு தனியாக வந்துட்டு செப்பரேட்டாக ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டு வந்தோடனே நம்ம வந்துட்டு யூனா தான் அப்படியே வந்துட்டு சைலண்ட்டாக அப்படி இருக்காங்க. நம்ம வந்துட்டு சுகா தான் வாடா அப்படின்னு மாதிரி சொல்லாங்க. இப்போது அரமனால வெளியே போகவும் முடியாமல் உள்ளே வரவும் முடியாமல் அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காரு. வாடா, இந்தா காஃபி ஆல்ரெடி உனக்கு மேக் பண்ணிட்டேன், எடுத்துக்குடி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நீட்டாரு. ஓகே தேங்க்யூ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அப்படியே வெளியே போகிறாரு. ஏய் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்து கேட்கா. அது அது வந்து நான் கேபில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு அதை பார்க்குறேன், நீங்கள் காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஏய் உனக்கு என்ன ஒர்க்கு, அதெல்லாம் இந்த ஒர்க் இருக்குல்லன்னு எனக்கு தெரியும், ஒழுங்காக வந்து உட்காந்து குடி, இப்போ மட்டும் நீ ஒர்க்குன்னு சொல்லி போனேன்னு வச்சுக்கோவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம வந்துட்டு ஆரம்புக்கு வேறு வழி இல்லை, சரி ஓகேன்னு சொல்லிட்டு சுகா பக்கத்தில் உட்காராங்க. நம்ம ஆரம்புக்கு இங்கே யூனா இருக்கிறது ஒரு மாதிரி அவங்கள ஃபேஸ் பண்ணவே வந்துட்டு ஆரம்னால முடியல. இன்னொரு விஷயம், ஆரம்க்கு யூனா கிட்ட பேசணும்னு அவர் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவரை தடுக்குது. அது யூனாக்கும் நல்லாவே ஃபீல் ஆகுது. யூனா அப்படியே ஆரம்ப பார்த்துட்டு, எப்போ நீ என்கிட்ட வந்து பேசுகிறியோ அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த கேபினை விட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. நம்ம வந்துட்டு சுகா தான், சரியா போச்சு, ஏண்டா உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்து ஆரம்ப பார்த்து கேட்க, எனக்கு என்ன ப்ராப்ளம், எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லையே, இல்லை எனக்கு புரியல, நீ இவ்வளோ நாள் அவளுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்த, இப்போ அவள் கண்ணு முன்னாடி இருக்காடா, நீ என்ன பண்ணிகிட்ருக்கா, அவளை இக்னோர் பண்ணிகிட்ருக்கா. அரம், நீ என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரிஞ்சுதான் பண்ணுறியா, அவள் எவ்வளோ ஹர்ட் ஆறான்னு உனக்கு தெரியுதா இல்லையாடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா வந்து கேட்டுட்ருக்காரு. நம்ம ஆரம் தான் அப்படி சுகா பார்த்துட்டு, தெரிலடா, அவளை பார்த்தோன்னே சின்னனமோ கேட்கணும், சின்னனமோ பேசணும்னு அவ்வளோ தோணுது, ஆனால் ஆனால் என் அப்பா பண்ணதுக்கப்புறம் சிப்பரானால அவகிட்ட பேச முடியும். டேய் கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா, அது நடந்து முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு, ஆனால் இப்போ மறுபடியும் அவள் உங்ககிட்ட வந்திருக்கா, அவனை பார்த்து சிரிச்சா கூட ஒரு குட்டியாக ஸ்மைல் பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனை, அவங்ககிட்ட பேச வருவாடா, நீ ஹாய் ஹலோன்னு சொல்கிறதுல உனக்கு என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்து கேட்க, ஆரம்போ தெரியலையே, அவள் என்கிட்ட பேச வரும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்காரு. எனக்கு இப்போது அம்மா கிட்டே போகணும் போல இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன், நீ ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு போ, அண்ட் யூனாவை நான் யூனாவை ட்ராப் பண்ணிக்கிறேன், இப்போது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. ஏன்னா சுகா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க அம்மாவை மீட் பண்ணியிருக்கவே மாட்டார், இப்போ தான் யூனாவை பார்த்தா அந்த செகண்டில் தான் அம்மாவை பார்க்கணுன்னே அவருக்கு தோணுது. அவருமே அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. யூனாவை பார்க்குறாங்க, ஆரம் போகிறத அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவங்களுக்கு சொல்லணும்னு தோணுது, பட் அவங்களால சொல்ல முடியல. அவங்களுமே ஆரம் போகிறத பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. நம்ம சுகாவும், ஜூனா அவன் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான் அது அப்படின்னு சொல்ல வராங்க. நீ எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அவனை நான் புரிஞ்சுக்கணும்னு எதுவும் இல்லை சுகா, தெரியுது, அம்மா பார்க்க தானே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், நீ ஒர்க் முடிச்சிட்டின்னா சொல்லு, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேடா, அண்ட் நான் வேறு இங்கே ஏதாவது ரெண்ட்டுக்கு ஹவுஸ் இருக்கான்னு பார்க்கணும், ஹோட்டல்லே ஸ்டே பண்ணிகிட்ருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான், நான் வேணா பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, உனக்கு எதுக்கு சிரமம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்னப்பா மறந்துட்டியா, வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஞாபகம் இருக்குது, ஓகே நீயே பாரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, நாளைக்கு ஈவினிங்குள்ளே நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யூனாவும் உங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நேராக வராங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து சுகா தான் ஃபுட்டெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபுட்லாம் நான் ஹோட்டல்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அங்கேயே ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, நான் அங்கேயே வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கிறேன், டோன்ட் வரி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேணா வீட்டில் வந்து இன்றைக்கி ஸ்டே பண்ண, நாளைக்கு ஒரு நாள் தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யூனா, இல்லை எனக்கு அங்கே கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது, அண்ட் இந்த ஒர்க் இல்லாமல் அங்கே இருக்க ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்க்கணும்ல, யூஎஸில் இருக்குல்ல, ஸோ அந்த ஒர்க்கும் பார்க்கணும், எனக்கு அங்கே வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காதுல்ல, ஸோ யூ டோன்ட் வரி, நான் இங்கே மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ போய்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இன்றைக்கு மீட்டிங்காக நிறைய ஒர்க் பண்ணியிருப்பால அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சரி நான் போகிறேன்,
நீ சேஃபாக இரு ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நேராக கொண்டு போயிட்டு காரில் ட்ராப் பண்ணிவிட்டு ஐ மீன் ஹோட்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம சுகோ என்ன பண்ணுறா நேராக வீட்டுக்கு தான் போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே அவங்க அப்பா அப்படி வந்து உட்காந்துருக்காரு. சின்ன அந்த பொண்ணோட ஃபோட்டோ பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போது சுகாக்கு பார்த்துன்னு சொல்ல முடியாது, பார்க்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அம்மா அந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணிட்டாங்க இல்லையா. அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு அது வந்து அது பார்த்தியோ பார்க்கலையோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. அந்த பொண்ணுக்கும் உனக்கும் மேரேஜ் அவ்வளோதான். அவங்க வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ நீ இந்த மேரேஜ் பண்ணிக்க போகிற ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சாப்பிட்டுலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்துட்டு அதாவது சுகாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சுகா வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா ரூம்க்கு வந்து எழுந்திரிச்சு போயிறாரு. எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிறாரு. நம்ம சுகா தான் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் நினைச்சு இப்படி முடிவை தூக்கி போட்டு போகிறாரு. அந்த பொண்ணோட பேர் நிவி. இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அட்லீஸ்ட் அட்ரஸ் ஃபோன் நம்பர் ஏதாவது கிடைச்சா கூட நானே அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிடுவேன். இவர் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ அம்மா எப்படி சொதப்பிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தலையில் வச்சுட்டு கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா தான் சுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வராங்க. அப்படின்னு நம்ம சுகா தான் என்னம்மா அப்படின்னு மாதிரி பார்க்குறாரு. சாப்பிட்றா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து ஃபீட் பண்ண வந்து நின்றுட்டுருக்காங்க. அம்மா இங்கே பெத்த பையனோட வாழ்க்கை ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்காரர் போகிறாரு. அதெல்லாம் வேணாம், என் பையனுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லம்மா. நீ என்னம்மா எனக்கு ஃபீட் பண்ண வந்து நின்றுட்டுருக்க, ஏம்மா அப்படி பண்ணுற? அட்லீஸ்ட் அந்த பொண்ணோட பிக்கு அட்லீஸ்ட் ஃபோன் நம்பர் ஏதாவது டெலிட் பண்ணாமல் வச்சுருக்கலாம்ல, ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நான் என்னடா பண்ணுவேன், என் ஃபோனில் ஒரு காப்பி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அதுதான் இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுடா சுகா அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது, கடைசி வரையும் நீ நானே இப்படி இருக்க வேண்டியதுதான். அந்த பொண்ணு பேர் அட்ரஸ் எதுவுமே தெரில. ஐ திங்க் கல்யாணத்தன்னைக்கு தான் அந்த பொண்ணை நான் பார்ப்பேன் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா வந்து சொல்லவும் நம்ம வந்துட்டு சுகாவோட அம்மாவுக்கு ஐயோ செல்லம் சாரிடா, ஆஃபீஸ் டென்ஷனா, அதான்டா நான் அப்படி பண்ணிட்டா சாரிடான்றாங்க. அம்மா உனக்கு எதுக்குமா ஆஃபீஸில் வேலை, நீ இங்கே இருக்க வேண்டியது தானே. அதான் நான் ஆஃபீஸை பார்த்துட்ருக்கலாம், அப்போட ஆஃபீஸ்க்குலாம் நீ எதுக்குமா போகிற, அப்போவும் சும்மா இருக்க மாட்டாராம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்னடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னமோ பண்ணுங்க, நீயும் போயிட்டு ஆஃபீஸ்லேயே உட்காந்துக்கோ. ஐயோ எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி போகிறாரு. அசுகாவோட ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ண பார்ட்னர்ஸ் தான். ஸோ அப்படியே வந்துட்டு லவ் வந்து அப்படியே மேரேஜ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா அசுகா கிட்ட மட்டும்தான் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. அசுகாவோட லைஃப்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ மற்றபடி வந்துட்டு மற்ற விஷயத்துலாம் செம்ம கராரான ஆள். ஸோ அப்படி தான் வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு சுகாவோட அப்பா சுகா கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, மற்ற எல்லாருக்கிட்டே கொஞ்சம் சாஃப்டாக தான் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டுமே ஆப்போசிட் கேரக்டர். ஸோ இப்படி தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து சுகாக்கு இவங்களோட 2 பேரோட கேரக்டருமே இருக்குது. தப்பு பண்ணால் செத்தாங்க. இதுவே நார்மலாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம சுகா செம்ம கேரிங்காக பார்த்துப்பாரு. ஒருத்தரை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவருக்கு ஒரு விஷயம் வந்துட்டு ஒருத்தரை பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போகிற ஒரு கேரக்டர். ஸோ அவர் என்ன பண்ணனா ரொம்ப வந்துட்டு அப்செட்டாக போயிட்டு அப்படி வந்துட்டு பெட்டில் உட்காராரு. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து ஆரம் சைடு காமிச்சோம் அப்படின்னா ஆரம் நேராக வீட்டுக்கு போகிறாரு. அந்த கார் சவுண்டை கேட்டோன்னே அவங்க அம்மா ரூமில் தான் இருந்திருப்பாங்க. வேகமாக எழுந்திரிச்சு ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க. அந்த கார் சவுண்டு அப்படியே அவங்கள இந்த ரூம் வரைக்கும் கேட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அப்படி வந்துட்டு ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்க்குறாங்க. ஆரமும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆரமோட அம்மாவுக்கு அவ்வளோ வந்து சந்தோஷம், என் பையன் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அரம் அரம் நீ வந்துட்டியாப்பா, நீ நீ வந்துட்டியா, அம்மா கிட்ட வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதோ ஸ்கூலுக்கு போன குழந்த ரொம்ப நேரம் வந்துட்டு பார்க்காம இருந்தா அந்த குழந்தைய எப்படி தூக்கி கொஞ்சுவாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஆரமோட அம்மா கொஞ்சிட்டு இருக்காங்க. ஆரமோட அம்மாவுக்கு ஆரம் தான் எல்லாமே. ஒரே பையன் செல்லம் கொட்டி வளர்த்துருப்பாங்க. அம்மா எப்போவுமே வந்து ஆரம் ஆரம் ஆரம். அதே மாதிரி ஆரமோட வாயிலேருந்து வந்தது எல்லாமே அம்மா 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 மட்டும்தான். எப்போவுமே அவ்வளோ ஹாப்பியான வந்துட்டு ஒரு பையன். ஸோ எப்போவுமே வந்து பேசிக்கிட்டே இருப்பான், நிறைய காமெடி பண்ணி சிரிக்க வச்சுட்டு இருப்பான். அவன் சோகமாகவும் இருக்க மாட்டான், பக்கத்தில் இருக்க யாரையும் சோகமாகவே இருக்க விட மாட்டான், சிரிச்சுட்டே இருப்பான். எப்போவுமே அம்மா கூட கிச்சனில் இருக்குது, கிச்சனில் வந்துட்டு அம்மா சமைக்கும் போது கூட இருக்குது, டைம் டேபிளில் மேலே ஏறி உட்காந்து அம்மா கிட்ட பேசிக்கிட்டே சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு விளையாடுத்தனமாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த வீடு ஃபுல்லாகவே அவனோட மெமரிஸ் அவ்வளோ கொட்டி கிடக்கும். அப்படி இருந்த பையன் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பார்த்தனால அவங்க அவ்வளோ சந்தோஷமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க அப்பாவை காமிச்சோம் அப்படின்னா அவங்க அப்பா அவரோட ஃபீலிங்ஸை எக்ஸ்போஸும் பண்ண முடியாமல் அதை அவருக்குள்ளேயே வச்சுக்க முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்படுறாரு. அவருக்கு தெரியுது ஆரம் வந்திருக்கான்னு சொல்லி அந்த டோர் வரைக்கும் போனவர், இல்லை நம்ம போனால் கண்டிப்பாக பையன் திரும்ப போயிடுவான், நம்ம போக வேணாம், அவன் கண்ணு முன்னாடி போக வேண்டாம், அட்லீஸ்ட் நம்ம ஒய்ஃப்னாச்சும் அவ கூட பேசட்டும், அந்த சத்தத்தைனாச்சும் நம்ம கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படி அந்த டோர் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காரு. அவரால் நிற்கக்கூட முடியல, பிகாஸ் அந்த பாடிகள்லாம் செம்மையாக அடிச்சிருப்பாங்க இல்லையா, அதனால் அவர் அப்படி நிற்க முடியாமல் நின்றுட்டுருக்காரு. அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் நேரம் நிற்க முடியாமல் அப்படியே கீழே உட்காந்து அப்படியே அந்த டோர் கிட்ட காதை வச்சு கேட்டுட்ருக்காரு. அங்கே ஆரமும் சாரிம்மா
கொஞ்சம் ஒர்க்கு அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லடா இருக்கட்டும், அதான் நீ இப்போ வந்துட்டல, சரி சரி இங்கே உட்காரு, நான் போய் உனக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக போயிட்டு ஃபுட் எடுத்துகிட்டு வராங்க. பிகாஸ் எவ்ரி டேவுமே அவங்க அம்மா ஆரம்புக்காக ஃபுட் எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆரம்புக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டுமே வந்துட்டு எல்லா டேயுமே இருக்கும். ஏதாவது ஒரு ஃபுட்னாச்சும் ஆரம்புக்கு பிடிச்சதை செஞ்சுருவாங்க. ஆரம்புக்கு இது பிடிக்கல அது பிடிக்கல, ஏதாவது வந்துட்டானா அவன் அம்மா பசிக்குதுன்னு சொல்லிட்டானா அவனுக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு சூடாக ஏதாவது பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. போய் அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஆரம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க கையாலே ஃபீட் பண்ணுறாங்க. அப்படி ஆரமும் வந்துட்டு ஏதோ குழந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் மனசு ஃபுல்லாக யூனா மைண்டு மட்டும்தான் இருக்குது. யூனா சாப்பிட்டாலா, யூனா இப்போ எங்கே ஸ்டே பண்ணியிருப்பான்னு அந்த மைண்டு மட்டும்தான் அவருக்கு இருக்குது. ஸோ அவருமே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகேம்மா எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. சரிப்பா நல்லா ரெஸ்ட் எடு, காலையில் அம்மா உனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போயிட்டு தூங்க போயிட்டாரு. ஆரமோட அம்மா அவ்வளோ சந்தோஷமா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு தூங்க போகிறாங்க. இங்கே ஆரமோட அப்பா தான் அப்படியே அந்த கதவுக்கிட்டே உட்காந்து என் பையன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கான். தேங்க்ஸ் யூனா, நான் கூப்பிட்டோன்னே என்னை மதிச்சு நீ மறுபடியும் இங்கே வந்ததுக்கு, என் பையனை மாற்றிட்டுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா, தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி கண்ணெலாம் கலங்கி அப்படி மெதுவாக எந்திரிச்சு அவரோட பெட்டுக்கு வராரு. அவருக்கு டேப்லெட் போடணும். பிகாஸ் அந்த அடிபட்டிருக்கிறதுக்கு டேப்லெட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை அவர் போட்டுட்டு அவருக்கு எட்டவே மாட்டேங்குது. அவர் ஃபுல்லாக முதுகு ஃபுல்லாக காயும். ஏன்னா அந்த போட்டு அடிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த குச்சி வச்சலாம் அந்த ஸ்டிக் வச்சலாம், அதனால செம்ம காயும். அவரால் அந்த மெடிசனை கூட அவருக்கு அப்ளை பண்ணவே முடியல. அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதை அப்ளை பண்ணிகிட்ருக்காரு. ஓகே காசோட அந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கடா. தேங்க்யூ ஸோ மச். இந்த